பாஜகவின் திட்டங்கள் சாதாரணமாக தெரியும், உற்று பார்த்தால்தான் அதில் உள்ள சூழ்ச்சி புரியும் என்று கூறியுள்ள அமைச்சர் வன்னியரசு, தொகுதி மறுவரையறையில் மோடி அரசு நாடகங்களை நடத்துகிறது என்பதால் தான் எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒன்றிய அரசு பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். அதற்கு மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இவர்கள் பேசுவதெல்லாம் சன்னியாசி போல பேசுவார்கள், ஆனால் செயல்படுவதெல்லாம் கசாப் கடைக்காரர்கள் போல் செயல்படுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனவாதிகள் குறித்து பேசும்பொழுது சொல்கிறார். நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கான அந்த தொகுதிகள் எப்போதும் பாதிக்கப்படாது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்யவில்லை என்று வேறு பக்கமும் சொல்கிறார்கள். இரண்டு நாடகங்களை நடத்துகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த தனித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்.